கரண்டிலேயே ஒட்டாத சூப்பரான சேமியா ரவா கேசரி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆடி மாசத்துக்கு நீங்க சாமிக்கு இதே வச்சு நீங்க படைச்சுக்கலாம். பரிமாறும் போது உங்களுக்கு அப்படி எடுத்து அப்படி வச்சீங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி அப்படியே நிற்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு சேமியா போட்டு கேசரி செய்யறது ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்படி செய்யறது, எவ்வளவு தண்ணி ஊத்துறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு சூப்பரான கேசரி செய்யலாம். ரவை எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவுக்கு ரவை. பாருங்க, நம்ம தடிதடியா இருக்க சேமியா வாங்க வேண்டாம். இந்த மாதிரி கேசரிக்கு இந்த மாதிரி சேமியா ரொம்ப நல்லா இருக்கும். பூவாட்ட சின்னதா இருக்கு பாத்தீங்களா, இந்த சேமியா எடுத்துக்கோங்க. இது 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கேன். இது 180 கிராம். இந்த மாதிரி சேமியாவா இருக்கிறதுனால நிறைய இருக்க மாதிரி இருக்கு. அதே ரவா மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு 1/4 கப் அளவு தான் வரும். அப்போ மெஷர்மெண்ட் படி பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தான் நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்ப இது எல்லாமே சேர்த்து 3.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தணும்னா போதும், கரெக்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். பாருங்க, தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, 3.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா கேசரி பவுடரும் சேர்த்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் தான் சேர்த்தேன் நானு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஏன்னா கேசரி அப்படின்னாலே இந்த கலர்ல செஞ்சு கொடுத்தாதான் பசங்க கேசரினே சாப்பிடுவாங்க. அதனால நான் கலர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனா வெள்ளையா இருக்கும். அது இந்த ஸ்பூன்லயே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 15 முந்திரி பருப்பை ஒரு 4 நாளா 2 போய் பிச்சு வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். பாருங்க, திராட்சை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதையும் சேர்த்துக்குங்க. இதுவும் ஒரு 30 திராட்சை அளவுக்கு இருக்கு. இதையும் போட்டுக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெய் மட்டும் பத்தாது, இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ இதுலயே என்ன பண்ணணும், எடுத்து வச்சிருக்க ரவை, ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பாருங்க, லேசா செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கொதிக்கிற தண்ணி எடுத்து இதுல ஊத்திடலாம். ஸ்டவ் ஸ்லோவா வச்சுட்டு ஊத்திக்கலாம். இப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. பாருங்க, இப்ப தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லயே 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, வெறும் ஏலக்காயை போட்டீங்கன்னா இது ஏலக்காய் பொடியாகாது. 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஒரு 5-6 ஏலக்காயை பொடி பண்ணிடலாம். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க, தண்ணி கரெக்டா இருக்கு. பாருங்க, இந்த சேமியாலாம் அப்படியே அப்படியே தெரியுது. பாருங்க, இதுதான் கரெக்டான அளவு தண்ணி. இப்போ இதுலயே நம்ம 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா இன்னும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்ப நீங்க ஸ்டவ் ஸ்லோவா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் நீத்து வரும். நீத்து வந்தது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மேல தெரிக்கிற மாதிரி வரும். அதனால கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோவா வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த ஏலக்காய் பொடி அதாவது நுணுக்கி வச்சோம் இல்லையா, ஏலக்காய் போட்டு அதையும் இதுலயே சேர்த்துடலாம். இப்போ நம்ம சர்க்கரை போட்டதுக்கு அப்புறம் லேசா அந்த மாதிரி மூடி வைங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லயே ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப இதுல என்ன பண்ணலாம், முந்திரி திராட்சை
இதை அப்படியே தூவி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ரெண்டும் என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே கப்புன்னு மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். கேசரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு தலன்னு சூப்பரா இருக்கு பாருங்க. வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். கேசரி வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா தலன்னு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பரா அட்டகாசமா கேசரி ஜம்முன்னு வந்துருச்சு பாருங்க. கரண்டிலையும் ஒட்டாத சூப்பரான சேமியா ரவா கேசரி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆடி மாசத்துக்கு நீங்க சாமிக்கு இதே வச்சு நீங்க படைச்சுக்கலாம். இந்த நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.